அடுத்தடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் ஸ்டாலின் வாரிசுகள். கலகலத்து போன அறிவாலயம். விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்மையில் சென்னை டி நகரில் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகளும் திமுக மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளருமான மோனிஷா அக்கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார். இதையடுத்து டி நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான புஷி ஆனந்தை ஆதரித்து மோனிஷா அத்தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிட்டிங் எம்எல்ஏ மகள் தாவேகாவில் இணைந்த சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு பூகம்பம் திமுகவில் வெடித்துள்ளது. மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தனியார் இதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக விஜயை ஒரு பொருட்டாக கருதாமல் குறைத்து மதிப்பிடுவதாகவும், ஆனால் அவர் பிரிக்கப் போகும் வாக்குகள் திமுகவின் வெற்றியை பாதிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். விஜய் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் வரும் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டப்பேரவை அமைய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கயல்விழி தெரிவித்துள்ளார். இத்தகைய சவாலான சூழலை எதிர்கொள்ள தனது தந்தை அழகிரி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் அனுபவங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் சர்வாதிகார போக்குடன் செயல்படுவது கட்சியின் வெற்றியை நிச்சயம் பாதிக்கும் என்பதே அவரது கருத்தாக உள்ளது.